ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நாம் வாழும் இந்த கடைசி காலம் மிகவும் கொடிய காலமாயிருக்கிறது. அன்பு தணிந்து போயிற்று. பெற்றோர் பிள்ளைகளிடையே அன்பு இல்லை, கணவன் மனைவியிடையே அன்பு இல்லை, அண்ணன் தம்பியிடையே அன்பு இல்லை, அக்கா தங்கையிடையே அன்பு இல்லை. உறவுகளை பணம் மட்டுமே நிர்ணயம் செய்கிறது. இவ்வளவு மோசமான இந்த உலகில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்புள்ளவர்களாய் வாழ வேண்டும். அதுவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி நம்மேல் அன்புள்ளவராய் இருக்கிறாரோ அப்படி நாமும் மற்றவர்களிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரோமர் 5:5 இப்படியாக சொல்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் தேவ அன்பை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றியிருக்கிறார். நீங்கள் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா? வெறுமனே அபிஷேகம் அபிஷேகம் வல்லமை வல்லமை என்று சொல்லிக்கொண்டு கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் பேசாமல் இருப்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடையாது. இதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? யோவான் 3:16 நாம் வாசிப்போமேயானால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார் பாருங்கள். அதுதான் அன்பு. நாமும் நம்மை இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் பரலோகம் விட்டு பூலோகம் இறங்கி வந்தது போல நாமும் இறங்கி வர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம் தெரியுமா? முதலாவது லூக்கா 23:34 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி மன்னித்தார். அவரை போல நாமும் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். ஒரு சிலர் சொல்வார்கள், நான் செத்தாலும் அவளை மன்னிக்க மாட்டேன் என்று. அப்படி சொல்லக்கூடாது. கசப்போடு வைராக்கியத்தோடு மற்றவர்களை மன்னியாமல் இருப்போமே ஆனால் ஆண்டவருடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்காது. இரண்டாவது, ரோமர் 8:26 நாம் வாசிப்போமே ஆனால், ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்யும் போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோமா? தேவனுடைய அன்பு நமக்குள் இருந்தால் நாம் நிச்சயமாக மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். யோபு 42:10 நாம் வாசிப்போமேயானால், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவனுடைய சிறையிருப்பு மாறியது. கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை 2 தலையாய் ஆசீர்வதித்தார். யோபுவை போல நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். மூன்றாவது, மத்தேயு 14:14 நாம் வாசிப்போமேயானால், இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார், நன்மைகள் செய்தார். நீங்களும் நானும் தேவையுள்ள மக்களை பார்த்து மனம் இறங்குகிறோமா?
தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருந்தால் நம்மால் அவர்களை கடந்து சும்மா போக முடியாது. நிச்சயமாக அவர்களுக்காக மனம் இறங்குவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ அன்போடு கூட மற்றவர்களை மன்னிப்போம், மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம், மற்றவர்களுக்காக மனம் இறங்குவோம். நீங்களும் நானும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்து அவருடைய பிள்ளைகள் என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவோம், சாட்சியாக இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருவரில் ஒருவர் உம்மை போல நாங்கள் அன்பாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தலும், எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்து தன் சிறையிருப்பிலிருந்து விடுபட்டது யார்? ஏ சவுல், பி தாவீது, சி யோனா, டி யோபு. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.